நம்மளுடைய கனவை எப்படியாவது நாம நிறைவேற்றணும்னு எங்களுக்கு தோணுச்சு. அதை இன்னைக்கு நிறைவேற்றியும் கொடுத்துருக்கோம். இப்படி எங்கள் குடும்பமே சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணம் மீட்டியர் மட்டும்தான் நான் சொல்லுவேன். முழுக்க முழுக்க இதை நடத்தி காமிச்சது வந்துட்டு மீட்டியர் மட்டும்தான். மீட்டியரில் ஜாயின் பண்ணதுமே எங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன் பொண்ணுங்களை படிக்க வைக்கிறீங்கன்னு எங்கள் ஊரில் நிறைய பேர் எங்கள் அப்பாவை கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் கூட பெருசாக எதுவும் சப்போர்ட் பண்ண கிடையாது. 5 பொண்ணுங்களை படிக்க வச்சுருக்காங்க. இருந்தாலும் அதில் ஒரு பொண்ணு கூட கவர்மெண்ட் வேலையை வாங்கலையே அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. நான் அந்த அச்சீவர்ஸ் மீட்டை ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஒரு நாள் என் தங்கச்சியும் கிளியர் பண்ணுவாங்க, என்னை இந்த ஸ்டேஜில் நிற்க வைப்பாங்க நான் நினச்சேன். இந்த இடத்துல இப்போ நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மீட்டியர் மட்டும்தான். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெர்லின் சோஃபியா. இவங்க என்னுடைய ட்வின் சிஸ்டர் மார்கரெட் அகல்யா. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மொத்தம் 5 பொண்ணுங்க. எனக்கு முன்னாடி 3 அக்காங்க இருக்காங்க. லாஸ்ட்டு நான், அதுக்கப்புறமேட்டுக்கு என் தங்கச்சி. 3 பேருமே டிகிரி ஹோல்டர் தான். எங்கள் அம்மா அப்பா எங்கள் 5 பேரையும் படிக்க வச்சதே பெரிய விஷயந்தான். நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி எங்கள் அம்மா சொன்னதுனால தான் நர்சிங் எடுத்தேன். எங்கள் அம்மா நர்சிங் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால நர்சிங் செலக்ட் பண்ணேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்கிறதுனால ஹெச்எம்ஐ மீட் பண்ணிவிட்டு டீச்சர்ஸை மீட் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லி நான் போயிருந்தேன். அப்போது நான் டீச்சர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் நர்சிங் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ டீச்சர்ஸ் சொன்னாங்க, பிஎஸ்சி ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட் இயர் இருந்துக்கிட்டு பிஎஸ்சி நர்சிங் செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் நர்சிங்கில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடச்சிச்சு. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு ப்ரைவேட் காலேஜ் தான் கிடச்சிச்சு. நான் வந்துட்டு கவர்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 பேருமே ப்ரைவேட்டில் தான் ஜாயின் பண்ணோம். எங்கள் வீட்டில் 5 பொண்ணுங்கிறதுனால எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணோம். எங்களுக்கு வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அவங்க ஒரு 3 பேர் மட்டும் இனிஷியலாக 2020 நான் பாஸ்ட் அவுட்டு. 2021 என்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க. நான் அப்போ ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டேன். நான் நார்செட் 2, 3, 4 3மே எழுதினேன். அப்போ எதுவுமே நான் செலக்ட் ஆகலை. அதுக்கப்புறமேட்டுக்கு நார்செட் 5 தான் நான் நியர் மிஸ் கேண்டிடேட்டாக ஆனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அதோடைய வேல்யூவே புரிஞ்சிச்சு. நான் இந்த 2 வருஷம் நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணும் பொழுது நான் அந்த எக்ஸாம் ஒரு பெரிய விஷயமாகவே நான் கன்சிடர் பண்ணல. ஏன்னா என்கிட்ட சேலரி இருந்துச்சு. நான் ஒர்க்கிங்கில் இருந்தேன். நான் ஒன்ஸ் ஒரு எக்ஸாம் எழுதுனேன்னா அது கிளியர் பண்ணலன்னா அப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு வேலைக்கு போகிறதுனால எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்போ இல்லை. அந்த எக்ஸாமோட வேல்யூவும் எனக்கு தெரியல. ஒன்ஸ் நான் எப்போ நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி சரின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஜாப் குவைட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற தாட் எனக்கு எப்போ வந்துச்சுன்னா, நான் சேலம் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். அங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 பேர் தான் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அது எப்போ 30 கன்வெர்ட் ஆச்சோ அப்போ தான் அந்த எக்ஸாமோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு. நானும் என் தங்கச்சியும் குவைட் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறமேட்டுக்கு எங்களுடைய சேவிங்ஸில் இருந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் கோச்சிங் கிளாஸை ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டர் மேரேஜ் இதெல்லாம் இன்பிட்வீனில் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நார்செட் 5 நான் கிளியர் பண்ணலை. அதுக்கப்புறம் நார்செட் 6 நான் ட்ரை பண்ணேன். நார்செட் 7 நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எதுவுமே எனக்கு கிடைக்கல. அப்போ வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் ஜாபுக்கு போங்க, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம். அப்போ நான் நார்செட் 7 இதுவரையிலும் நான் நார்செட் 2 to 7 வரையிலும் எழுதியிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் ஜிப்மர் எழுதினது இல்லை. ஏன்னா ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டோமோ நான் நினச்சிட்டேன். ஆனால் அது தப்புன்னு சொல்லி நார்செட் 7ஓட வந்த ஜிப்மர் மட்டும் தான் எனக்கு ப்ரூவ் பண்ணுச்சு. ஏன்னா நார்செட் 7 நான் எழுதும்பொழுது ப்ரிலிம்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் டே ஜிப்மர் இருந்துச்சு. ஸோ அட் ஏ டைமில் 2 எக்ஸாமும் நம்ம ட்ரை பண்ணலாம், இதுலேயாவது நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். அந்த ஜிப்மரில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் ஜிப்மர், அதுலேயே நான் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னுடைய தங்கச்சியும் நான் என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணேன். எனக்கு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க.
5 பொண்ணுங்கிறதுனால என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட பெருசாக எதுவும் சப்போர்ட் பண்ண கிடையாது. எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. அப்போவே நாங்கள் முடிவு பண்ணோம், அவங்க முன்னாடி எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இன்னைக்கு கண்டிப்பாக இது நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் எங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஜிப்மரில் ஜாயின் பண்ணி 1 year ஆகுது. நான் அந்த அச்சீவர்ஸ் மீட்டை ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா என்னை பார்த்து என் தங்கச்சி ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு நாள் என் தங்கச்சியும் கிளியர் பண்ணுவாங்க, என்னை இந்த ஸ்டேஜில் நிற்க வைப்பாங்க நான் நினச்சேன். இன்றைக்கி அது நடந்துருச்சு. என் பேர் மார்க்ரெட் அகல்யா, இவங்களுடைய ட்வின் சிஸ்டர் தான். எனக்கு இவங்களுக்கே இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, அப்போ நான் கிளியர் பண்ணுவேனா, ஏன்னா ப்ரைவேட்டில் படிச்சிருக்கேன், எனக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய சிஸ்டர் எனக்காக வெயிட் பண்ணாங்க. அந்த அச்சீவர்ஸ் மீட்டு அவங்க அதை அட்டன் பண்ணாமல் இருந்ததுனால கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும், ஒரு நாள் இந்த ஸ்டேஜில் நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்குமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனால் நடத்தி காமிக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. முழுக்க இதை நடத்தி காமிச்சது மீட்டியர் மட்டும்தான். மீட்டியரில் ஜாயின் பண்ணதுமே எங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் லிபரலாக இருந்துட்டோம். ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த இடத்துல இப்போ நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் மீட்டியர் மட்டும்தான். இப்போ எங்கள் ஃபேமிலியில் 5 பொண்ணுங்களை படிக்க வச்சுருக்காங்க. ஆனாலும் ஏன் பொண்ணுங்களை படிக்க வைக்கிறீங்கன்னு எங்கள் ஊரில் நிறைய பேர் எங்கள் அப்பாவை கேட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் 5 பொண்ணுங்களையும் படிக்க வச்சுருக்காரு. அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் 5 பொண்ணுங்களை படிக்க வச்சுருக்காங்க. இருந்தாலும் அதில் ஒரு பொண்ணு கூட கவர்மெண்ட் வேலையை வாங்கலையே அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. படிக்க வச்சு இப்போ என்னத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கவர்மெண்ட் வேலையை வாங்கணும் அப்படிங்கிறது எங்கள் அப்பாவுடைய கனவு. அதை எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. எங்கள் அக்காங்கிட்ட சொல்லும்போது எங்கள் அக்காங்கிட்ட தான் சொன்னாங்க, கவர்மெண்ட் வேலையை வாங்குங்க, 5 பொண்ணுங்களாம் இருக்கீங்க, எப்படியாவது அப்போ தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு அவங்க சொன்னாங்க. அதை கேட்டு அப்பாவுடைய கனவை எப்படியாவது நாம் நிறைவேற்றணும்னு எங்களுக்கு தோணுச்சு. அதை இன்னைக்கு நிறைவேற்றியும் கொடுத்துருக்கோம். கடவுள் எங்கள் அப்பா ஆசைப்பட்டது ஒரே ஒரு கவர்மெண்ட் வேலை, அது ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனால் எனக்கு கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்குது 2 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைங்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் தாமதமாக கிடைச்சாலுமே தரமானதாக கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்படி எங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் மீட்டியர் மட்டும்தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார்.